உங்களுடைய பிறந்த நாள், அதாவது உங்களுடைய 37வது பிறந்த நாள், அப்படித்தானே? 73 இல்லையே, 73 வயசான மாதிரி தெரியல, 37 வயசு மாதிரி தான் தெரியுது. அம்மா வணக்கம். வணக்கம் வணக்கம். இன்றைக்கு உங்களுக்கு ஒரு சிறப்பான நாள், என்ன ஒரு விசேஷமான நாள். என்ன நாள் இன்றைக்கு? உங்களுடைய பிறந்த நாள், அதாவது உங்களுடைய 37வது பிறந்த நாள், அப்படித்தானே? 37 இல்லையா? 37 சொல்லி இந்த 37 தான் மாறி வச்சு போட்டீங்களா? ஐயோ இல்லையே, 73 வயசான மாதிரி தெரியல, 37 வயசு மாதிரி தான் தெரியுது. உண்மையாவா? ஓ, அப்போ 73 வயசு என்ன? சரி, மாறி வச்சிருமா? சரி, மாறி வச்சிருமா? 73 வயசு உங்களுக்கு? 73 வயசா? சரி சரி, ஓகே. விஷ் யூ ஹேப்பி பர்த்டே. நாங்கள் BTH சர்ப்ரைஸ் டெலிவரின்ற ஒரு டீம்லேருந்து வந்திருக்கோம். BTH சர்ப்ரைஸ் டெலிவரின்ற ஒரு டீம்லேருந்து வந்திருக்கோம். சரியா? இப்போ உங்களோட பிறந்த நாளுக்கு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சவங்களால இந்த கேக் மற்றும் நிறைய கிஃப்ட்ஸ் எல்லாம் வந்திருக்கு. சரியா? மிக்கி மவுஸ் எல்லாம் வந்திருக்காரு, உங்களை சர்ப்ரைஸ் பண்ணணும். நாங்கள் வரவும் வேண்டியது பார்த்தீங்களா? ஒருத்தரும் சொல்லலையா? இவங்க யாரு? சின்ன ஒரு ஆளிக்காங்க. சரி சரி, அப்போ அவங்களுக்கு தெரியாதா? தெரியாது. ஓகே ஓகே, ஒருத்தருக்கு தெரியாது. அப்போ நீங்கள் சொல்லுங்க, யார் உங்களுக்காக இதெல்லாம் செய்திருப்பாங்கன்னு சொல்லுங்க. யாரு? சுவிஸ்ல இருந்து உங்களோட மூத்த மகளோட பேர் என்ன? அனுஷ்காவா? அவங்க செய்திருப்பாங்கன்னு சொல்றீங்க என்ன? சரி, இது ஒரு ஆள் தானே செய்திருக்கு, இல்லை வேற யாரும் அவங்கள தவிர? கனடாவில் யார் இருக்காங்க? பிள்ளைகள். பிள்ளைகளோட பேரை சொல்லுங்களா? அழுறீங்களா? ஏன் அழுறீங்க? இது அவங்கெல்லாம் செய்யலை, நீங்க அழாதீங்க. அப்படி அழலாம் கூடாது. சரியா? அது இதை செய்தது உங்களுடைய பிள்ளைகள் இல்ல, ஆனா இங்க இருந்து தான் வந்தது. இங்க இருந்துன்னு சொன்னா யார் செய்திருப்பாங்க? இல்ல இல்ல, தாளம் கூட விற்கிறவங்க தான் செய்திருக்காங்க. யாரா இருப்பாங்க? ஒருத்தரும் இல்லையா? இல்லையே, அவங்க சொல்ல மாட்டாங்க. சொல்லாம தான் நீ செய்வாங்க. சர்ப்ரைஸ் செய்யணும் சொல்லாம தான் செய்வாங்க. இங்க யார் செய்திருப்பாங்க? சரி, யார் செய்திருப்பான்னு பார்க்கும்போது அது உண்மையாவே உங்களுக்கு 73வது பர்த்டே. சரி, ஓகே ரைட். மிக்கி கொடுங்க, மிக்கி. சரி, வாங்கி எடுங்க கேக்க. சரி, கேக் பிடிச்சிருக்கா? ரைட், அந்த கேக் அப்படி வாங்கி வச்சிருவோமா? சரி, அம்மாக்கு ஒரு பழக்கூட இருக்கு. சரியா? இப்போ நீங்க சொல்ல போறீங்க, இதை யார் செய்திருப்பாங்க? பழக்கூட எல்லாம் யார் தந்திருப்பாங்க? தெரியல. யாரு பாட்டி? இது எங்க இருக்காங்க? இங்க இருக்கிறாங்க தான். அரசடித்தீங்களா? செஞ்சிருக்கலாம். சொல்லி போட்டு பின்னாலே வந்திருக்கலாம். சொல்லிடலாம். கேட்டு பாருங்க, கேட்டு பாருங்க. பழம் எல்லாம் உங்களுக்கு சாப்பிடுவீங்க தானே? சீனில தானே இருக்கா? சரி சரி, பழம் தான் சாப்பிடுங்க. ரைட், இப்போ வாங்கிடுங்க. கொஞ்சம் வெயிட்டா இருக்கு, வாங்கிடுங்க. மிக்கி மவுஸ் இருந்து வாங்கிடுங்க. அதாவது உங்களோட ஃபங்க்ஷனுக்காக சோடாலாம் கொடுத்து அனுப்பியிருக்காங்க. சரியா? ஒரு சோடா வாங்கி இந்த கதிரை எழுதிங்க. அதாவது நீங்க இப்ப எல்லாரையும் குழந்தையா பார்த்ததுக்கு இப்ப உங்களை குழந்தையா ட்ரீட் பண்றாங்கல்ல. சரியா? ஓகே, அடுத்தடுத்துக்கு போய் பார்த்துருவோம். மிக்கி பாக்ஸுக்குள்ள உங்களுக்கு
ஒரு கிஃப்ட் இருக்கு. என்னவா இருக்குன்னு சொல்லுங்க. சோட்டீஸா இருக்கும். ஏதோ அப்படி பார்த்தோன்னு சொல்லுங்க. சோட்டீஸ் இருக்கு. இல்லை அதில் எழுதிருக்கிறது வேறு, அது உள்ளே இருக்கிறது வேணும். அது பாக்ஸ் தான் அப்படி. சரியா, என்னவா இருக்குன்னு சொல்லுங்க. சோட்டீஸ் தானா வேறு ஏதாவது? சர்ச் பண்ணி பாருங்க, தொட்டு பாருங்க. சோட்டீஸ் சொன்னால் சூடாக இருக்கும். சூடாக இருக்கா இல்லையா? அப்போவே பார்ப்போம் என்னவா இருக்குது. சரி, அப்போ வாங்கி ஓப்பன் பண்ணி பாருங்க. மிக்கி வச்சிருப்பாரு, நீங்கள் இதை எடுத்து பாருங்க. கேக்கா இருக்குமா? கேக் தானே? சரி சரி, ஓகே. நீங்கள் வந்து எல்லாருக்கும் பகிர்ந்து கொள்றதுக்கு கேக். அதாவது நீங்கள் சொன்ன மாதிரி உங்களுக்கு சோட்டீஸ் தான் வந்திருக்கணும்னு நினைக்கிறேன். சரியா, ரைட். பாருங்க பாருங்க, நீங்கள் பாருங்க, ஓப்பன் பண்ணி பாருங்க. சரி, ஓகே. அதையும் வச்சிருவோம். அது இல்லை, நீங்கள் என்ன சொல்லி வச்ச மாதிரி சொல்கிறீங்க. யாராவது நேரத்தோட சொல்லித்தாங்களோ? சொல்ல சரி. இப்போ இதை ஓப்பன் பண்ணி பாருங்க. என்ன இருக்கு? சோட்டீஸ் தானா? சரி, அப்போ அதையும் வச்சிருங்க. யார் செய்திருப்பாங்க? இப்போ இங்கே வந்திருக்கிறாங்கள்ட்ட கேளுங்க. செய்துறீங்களா? அவங்க பொய் தான் சொல்லுவாங்க. பாருங்க, பொய் பொய் பொய், பச்சை பொய். பாருங்களா, சிரிக்காங்க அவங்கள பார்த்தா. அப்போ அவங்க அவங்க சரி சரி, மருமகள் என்ன? சரி, ஓகே. இப்போ சொல்லுங்க, இங்க இருக்கிற ஆள் தான் செய்திருக்குன்னு சொல்லுங்க. யாரா இருக்கும்? இங்க இருக்கிறார்கள் செய்ய மாட்டாங்க. செய்யவே இல்லை. சூரா? சரி, வேற? மகள். சரி, நீங்க மகள் மகள் என்று சொல்றீங்கன்னா கடைசியா தான் சொல்லுவோம். கடைசியாவது யாருன்னு சொல்றோம். சரியா, ஓகே. அடுத்த கிட்ட பாக்குறதுக்கு முதல் நீங்க ஒரு பாட்டு படிப்பீங்களா? இந்த சர்ப்ரைஸ் செய்தவங்களுக்காக படிங்களா? ஒரு பாட்டு, ஏதோ ஒரு பாட்டு. பாட்டு படிக்க மாட்டீங்க? அப்ப மிக்கி மவுஸோட டான்ஸ் ஆடுவோமா? எப்பாண்ண நீங்க? எப்பாண்ண நீங்க? சரி சரி சரி. இல்ல 37 வயசு தானே, ஆடலாம். 37 போச்சு பார்த்தா தூரத்துல இருந்து பார்க்க தான் தெரிஞ்சுது. 37 நாங்க கொண்டு வந்தோம். 37 வயசு. இப்போ இந்த கிஃப்ட் என்னவா இருக்குன்னு சொல்லுங்க. இப்போ மிக்கி மவுஸ்ல கையில இருக்கிற என்னவா இருக்கு? சாரியா இருக்கும், சட்டையா இருக்கும். சரி, அப்போ அதை வாங்கியே பார்த்துருங்க. சாரியா இருக்கா சட்டையா இருக்குன்னு வாங்கி பாரு. சரி, சாரி தானே? வெளியிடுங்க வெளியிடுங்க. சாரி வெளியிடுங்க. பிடிச்சிருக்கா சாரி? அப்ப பிடிக்கல. அப்ப நீங்க சொல்றத பார்த்தா உங்களுக்கு பிடிக்கல போல. அப்படியா? சரி சரி, பிடிச்சிருக்குன்றாங்க. நோட் பண்ணுங்க. சரி சரி, ஓகே. நல்லா தான் இருக்கு, சூப்பரா இருக்கு. ரைட், அதையும் வச்சிருவோம். எடுத்து வந்திருப்பீங்க. சரியா, அப்ப எல்லாத்தையும் முன்கூட்டியே கெஸ் பண்ணி அதுக்கேற்ற டயலாகையும் ஃபிக்ஸ் பண்ணி சொல்றீங்க. டிவில அது சரி. ஓகே ஓகே ஓகே. சரி, அப்ப அந்த ஃப்ரேம் தான் போட்டோ தான் தெரிஞ்சுட்டு உங்களுக்கு பார்த்துருவோம். அப்ப சரி, அதான் இருங்க அதை பார்க்கறதுக்கு முதல். சரியா, இதை செய்தது ஒரு 4-5 பேர் சேர்ந்து செய்திருக்காங்க. எல்லாரும் பேரையும் சொல்லுங்க. இல்ல நீங்க பேரை சொல்லணும். சரி, நாங்க லிஸ்டே வச்சிருக்கோம். யார் செய்திருப்பாங்கன்னு லிஸ்டே வச்சிருக்கோம். அனுப்பினாக்கள் தான் செய்திருப்பாங்க. அது அனுப்புனாக்கள் தான் செய்திருப்பாங்க. சரி, அவங்க பேரை சொல்லுங்க. நீங்க பேரை சொல்லுங்க. 4 பேர், 3 பிள்ளைகள். 6 பேர் இருக்காங்க. 6 பேரா? எஸ், 6 பேர் இருக்காங்க. சொல்லுங்க. 3 பேர பிள்ளைகள் வராது. எனக்கு 3 பேர பிள்ளைகள் 3, 2, 5 பேர் இருக்காங்க. பிள்ளைகள் 3 பேர் இருக்காங்க. சரி, பிள்ளைகளோட பேர் சொல்லுங்க. அனுஷ்கா, நிமலிகா, என்ன அனுஷ்கா? அப்படி ஒரு பேர் இங்க காணலையே. சரி, வேற இல்ல அப்படி ஒரு பேர் இல்லை. சரி, வேற அடுத்த ஆள் யாரு? வைகரனா. என்னது? வைகரனா? இல்ல அப்படி ஒரு பேரும் இல்லை. பாருங்கண்ணா. சரி நாங்க சொல்றோம். சரியா, அதுக்கு முதல் இந்த கிட்ட பார்த்துருவோம். சரியா, இந்த போட்டோவை பார்க்க போறோம்.
5 பேரை பிள்ளைகளும் நானும். சரி ஃபுல்லாக காட்டுங்க. பிடிச்சிருங்க ஃபுல்லாக பிடிச்சிருங்க. வா சூப்பராக இருக்கேன். பிடிச்சிருக்கா? ஹாப்பி பர்த்டே கிராண்ட்மான்னு சொல்லி போட்டிருக்காங்க. கிராண்ட்மான்னு சொல்லி போட்டிருக்காங்கன்னு சொன்னால் உங்களை பாட்டின்னு சொல்லியிருக்காங்கன்னு சொன்னால் யாராக இருக்கும்? மகன்களும் 2 பேர பிள்ளைகள் நல்லா தான் இருக்குமே. சரியா? இப்போ இந்த gift உங்களுக்கு சர்ப்ரைஸ் வந்தது 2 நாட்டில இருந்து வந்திருக்கு. 2 நாட்டையும் சொல்லுங்க நீங்க. கனடாவும் சுவிஸும். கனடாவும் சுவிஸும். ஓகே, கனடாவும் சுவிஸ்ல இருந்து வந்திருக்கு. இப்போ உங்களோட பேர பிள்ளைகிற பேர்லாம் சொல்லுங்க நீங்க. மிலானி, காலிஸ்டன், எஸ், ஜொனாத்தன், அந்த மூத்தவங்க பேர் அந்த அத்தா அந்த மாட்டித்தாவு தெரியாமா? சரி சொல்லுங்க. எவினேஸ். ஓகே, மற்றது அப்புறம் பேர் நதியமாக இருந்த மிக்கிக்கு சிரிப்பு தாங்க முடியல. சரி ஓகே. அப்போ நாங்கள் சொல்லவா? கலிஸ் ரூஸ்ன்னு சொன்னா யாரு? அது மூத்த வீரர். சரி, அவர் தான் தரியார். எங்க இருக்காரு? அங்க இருக்காரு. அது அவரை பாருங்க. சரி, அவர் தான். ரைட், அப்படியே இருங்க, நீங்க காட்டணும். சரியா? சரி, அடுத்தது அஸ்வின்னு சொன்னா அஸ்வின். யார் இஸ் அஸ்வின்? அஸ்வின் இருக்காரு, கனடாவில். கனடாவில் இருக்கிற உங்களோட பேர். சரி, நிலா என்று சொன்னா நிலா சுவிஸ்ல இருக்கிற தங்கச்சி. அவர தங்கச்சி, அதாவது கலிஸ் ரூஸ்ற தங்கச்சி. ரைட். அடுத்தது எவின் யாரு? எவினேஸ் தரகன். அவர் தான் எவின்னு சொன்னீங்க. சரி அவர் கனடாவில் இருக்காரு. சரி, அடுத்தது ஜொனாத்தன், ஜொகானா. ஜொகானாட பேரை தான் நீங்க இப்போ மறந்த. நீங்க இப்போ ஜொகானா பாருங்க, பார்க்க. நீங்க எப்படி வந்த ஓட்ட கட்டி செய்தா நான் என்ன செய்வேன்? சரி, நீங்க ஏற்கனவே இந்த அதிர்ச்சியில இருந்து மீளல நினைக்க அதிர்ச்சி தான். சரி ஓகே. சரியாம்மா? ஹாப்பியா நீங்க? ஹாப்பியா நீங்க? இன்னைக்கு ஹாப்பி. நாங்க வருவோம் எதிர்பார்க்கல. நீங்க ஓகே. இப்படி மிக்கி மவுஸ் எல்லாம் வருவாரு, கிஃப்ட் எல்லாம் கொண்டு வருவோம் எதிர்பார்க்கல. சரி விஷ் பண்ணாங்களா எல்லாரும்? பேர பிள்ளைகள் எல்லாரும்? ஓகேம்மா. சரியா? சரி மிக்கி.